துறையின் சார்பாக நடத்தப்பட்ட இலக்கிய மன்ற நிகழ்வுகள். 17/7/2023 அன்று பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பிறந்த நாளை ஒட்டி கல்வி வளர்ச்சி தினத்தை கொண்டாடும் விதத்தில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. 9ஆம் வகுப்பை சார்ந்த மாணவி தன்யஸ்ரீ காமராஜரின் பிறப்பு முதல் அவருக்கு வழங்கப்பட்ட விருது வரையிலான செய்திகளையும் அன்னாரின் வாழ்வியல் நிகழ்வுகளையும் சாதனைகளையும் உரையாக வழங்கி அதன் மூலம் மாணவர்கள் பெருந்தலைவரின் பெருமையை அறியச் செய்தார். 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பை சார்ந்த மாணவிகள் பெருந்தலைவரின் பெருமையினை பறைசாற்றும் பாடலுக்கு கண்கவர் வண்ணத்தில் நடனமாடி அனைவரின் பரவொலியை பெற்றனர். 15/8/2023 அன்று இந்திய நாட்டின் விடுதலை திருநாள் எம் பள்ளியில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி மாணவர் தலைவி முன்மொழிய நிர்வாகத்தினரால் நம் தேசிய கொடி ஏற்றப்பட்டு கம்பத்தில் பட்டொளி வீசி பறந்தது நம் கொடி. அன்றைய தினம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தமிழ்துறையின் சார்பாக 8 மற்றும் 9ஆம் வகுப்பை சார்ந்த மாணவ மாணவிகளால் சுதந்திர இந்தியாவின் தற்போதைய சமூக அவலங்கள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாடகம் நடத்தப்பட்டது. இந்நாடகத்தில் விதிமீறல், பெண்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகள், மாணவர்களின் கடமை போன்றவற்றை காண்போரை கவரும் வண்ணம் மாணவர்கள் நடித்து காட்டி அனைவரின் பாராட்டையும் பெற்றனர். 13/10/2023 அன்று மறைந்த குடியரசுத் தலைவர் உயர் திரு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் இளைஞர் எழுச்சி தினமாக கொண்டாடப்பட்டது. அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை அவருடைய கனவான 100 கோடி மரங்கள் 100 கோடி மக்களுக்கு என்பதனை நிறைவேற்றும் வகையில் எம் பள்ளியில் மரம் நடும் விழாவும் அன்று கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு முத்தாய்ப்பாய் திகழ்வு கலாம் அவர்களின் பெருமை பாடும் வைர வரிகள் இடம்பெற்ற பாடலுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நடனமாடினர். இந்நிகழ்ச்சியின் இறுதியில் மாணவர்கள் அனைவரும் கலாம் அவர்களுக்கு பிடித்தமான ஊதா நிற பலூனை வானில் பறக்கவிட்டு தங்களின் மரியாதையினை செலுத்தினர். இந்நிகழ்வினை பள்ளி வளாகத்தில் கூடியிருந்த அனைவரும் கரவொலி எழுப்பி கண்டு மகிழ்ந்தனர். 12/1/2024 அன்று திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவர்கள் சார்பில் 8ஆம் வகுப்பை சார்ந்த மாணவி ஐஸ்வர்யா திருவள்ளுவர் பற்றிய உரையையும் 6 முதல் 8ஆம் வகுப்பை சார்ந்த மாணவிகள் திருக்குறள் வரிகளுக்கு ஏற்ற நடனத்தையும் வழங்கினார்கள். மேலும் 8 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் ஒரு குழுவுக்கு 5 மாணவர்களாக பிரிக்கப்பட்டு 3 அணிகளாக அறம், பொருள், இன்பம் என திருக்குறள் விடாவிடா போட்டியில் கலந்து கொண்டார்கள். இறுதியில் இன்பம் அணியினர் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தை பெற்று பள்ளி நிர்வாகத்தினரின் பாராட்டுதலோடு கூடிய பரிசினை பெற்றார்கள். அது மட்டுமன்றி LKG முதல் 3ஆம் வகுப்பு வரை திருக்குறள் ஒப்பிடித்தல் போட்டியும் 4 முதல் 12ஆம் வகுப்பு வரை திருக்குறள் எழுத்து தேர்வும் நடத்தப்பட்டது. இப்போட்டியில் மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்கள் திறமையை வெளிப்படுத்தியதோடு முதல் 2 மற்றும் 3 என்ற தர வரிசையில் பரிசுகளை பள்ளி நிர்வாகத்தினர் மூலம் பெற்று மகிழ்வோடு இல்லம் திரும்பினர். எம் பள்ளி மாணவர்கள் பங்குபெற்ற போட்டிகளில் இருந்தனர். 27/10/2023 அன்று சேத்துப்பட்டு சென்னை கிறிஸ்துவ கல்லூரி மேல்நிலைப் பள்ளியின் சார்பாக வர்ணோற்சவா 2023 போட்டிகள் பல்வேறு பள்ளிகளுக்கு இடையில் நடைபெற்றது. போட்டியில் 40க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். எம் பள்ளியில் 6 முதல் 9ஆம் வகுப்பை சார்ந்த மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டனர். ஓவிய போட்டி, காகித பறவைகள் செய்தல் என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இப்போட்டியில் மொத்தம் 16 மாணவர்கள் எம் பள்ளியின் சார்பாக கலந்து கொண்டு 2 மாணவிகள் பரிசினை பெற்றுள்ளார்கள். வெல் அவுட் ஆஃப் வேஸ்ட் போட்டியில் தேவதர்ஷினி 6ஆம் வகுப்பு முதலிடமும், மாகா அக்ஷயா ஸ்ரீ 6ஆம் வகுப்பு 3ஆம் இடமும் பிடித்து சான்றிதழுடன் கூடிய பரிசினை பெற்றார்கள். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவரும் சான்றிதழ் பெற்றதோடு தங்களின் திறமைகளை வளர்த்துக் கொண்ட வழிமுறைகளை அறிந்து கொண்டனர். தாம்பரம் மாநகராட்சி சார்பாக வாக்காளர் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 10/10/2023 அன்று பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி ஆகிய போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். போட்டிகள் அனைத்தும் தாம்பரம் மாநகராட்சியில் துணை தாசில்தார் முன்னிலையில் நடத்தப்பட்டன. மேலும் துணை தாசில்தார் அவர்கள் அனைத்து மாணவர்களையும் பாராட்டியதோடு அவர்கள் திறமையை ஊக்குவித்தார். அப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசினை வழங்குமாறு சிறப்பு விருந்தினரை கேட்டுக்கொள்கின்றேன்.